அண்மை செய்தி. போர் விரைவில் நிறுத்தப்படும் என ஈரான் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். போர் நீடித்தாலும் அதற்கும் ஈரான் தயார். ஈரான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபதேமே மொஹஜரானி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்க கூட்டுப்படையும் இணைந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 11வது நாளாக இந்த தாக்குதல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் போரை ஈரான் துவங்கவில்லை என்றும் போர் சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். போரை முடிக்க ஈரானால் மட்டுமே முடியும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்த தொடங்கி 9 நாட்களுக்கு மேல் ஆகக்கூடிய நிலையில சர்வதேச நாடுகள் மத்தியில பொருளாதார சிக்கல்கள் என்பது எழத் தொடங்கி இருக்கிறது இந்த போர் காரணமாக. இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலையோ அல்லது ஈரான் பிற நாடுகள் மீதான தாக்குதலையோ எப்போது முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்பது உலக நாடுகளுடைய கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா மற்றும் ஈரான்ல இருந்து இது தொடர்பான சில முக்கியமான சமிக்கைகள் என்பது சர்வதேச செய்தி ஊடகங்கள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஈரான் இன்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறது. குறிப்பா ஈரான் அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஃபதேமே மொஹஜரானி தரப்புல இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஈரான்ல அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படை தாக்குதல்ல படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை அந்நாட்டினுடைய அரசாங்க செய்தி தொடர்பாளர் சந்தித்ததற்கு பிறகாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கார். இந்த செய்தியாளர் சந்திப்பை ஈரானிய ஊடகங்கள் மற்றும் ஈரான் அரசினுடைய அதிகாரப்பூர்வ ஊடகம் பதிவு செய்திருக்கிறது. அந்த சந்திப்புல முக்கியமான சில தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் அரசாங்க செய்தி தொடர்பாளர். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் என்பது விரைவில் முடிவுக்கு வரும், நிறுத்தப்படும் என்பதை ஈரான் நம்புவதாக அவர் நம்பிக்கை என்பதை தெரிவித்திருக்கார். இது ஈரானுக்கு மட்டும் நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக இந்த நேரத்தில் அமையவில்லை. சர்வதேச நாடுகள் பொருளாதார சிக்கல்களை எழத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஈரான் அரசாங்கத்தினுடைய இந்த வார்த்தை முக்கியமான ஒன்றாக கவனிக்க முடிகிறது. அதே நேரத்துல மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் என்பதை ஈரான் ஒருபோதும் தொடங்கவில்லை. ஈரானுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த போரை ஈரானால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கார். இதற்கான காரணம் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக வேண்டும், பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டுமே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என சர்வதேச நாடுகள் பலவும் ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நிலையில முதல்ல போர் முடிவுக்கு வர வேண்டும், அதற்கு பின்னரே பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராகும் என்பதையும் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது விளக்கம் அளித்திருக்கார். ஒரு பக்கம் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தையை ஈரானால் நடத்த முடியாது. எனவே முதல்ல இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், அதற்கு பிறகு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் என்பதையும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கார். எனவே ஒன்று, ஈரான் அரசு சார்பில் அவருடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது கிட்டத்தட்ட ஈரானுக்கு எதிரான போர் என்பது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான சூழல்களை நோக்கி செல்ல தொடங்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் எதிரான போர் என்பது விரைவில் முடிவுக்கு வரும் என கூறியதற்கு பிறகாக கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது குறைய தொடங்கி இருக்கிறது சர்வதேச அளவுல. எனவே அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று கூறியிருப்பதும் ஈரானும் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்பிக்கையை தெரிவித்திருப்பதும் சர்வதேச அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளும் மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த போர் பதற்றமான சூழல் காரணமாக பொருளாதார சிக்கல், எரிவாயு மற்றும் எரிபொருள் சிக்கல் உள்ளிட்டவற்றை எல்லாம் சந்திக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த போர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என ஈரான் அரசே நம்பிக்கை தெரிவித்திருப்பது ஒரு முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது. வினோத், நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.